செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் இருக்கான்னு தேடி நாசா அனுப்புன ரோவர் பல வருஷமா அந்த சிவப்பு மண்ணுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இயற்கைக்கு மாறான வடிவத்துல ரொம்ப வழுவழுப்பான ஒரு பாறைய அந்த ரோவர் கண்டுபிடிக்குது. அந்த பாறைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரோவர் அதோட ரோபோட்டிக் கைகளை வச்சு அந்த பாறையை துளையிட்டு உடைக்குது. பாறை உடைஞ்சதும் அந்த ரோவர் தன்னோட பிரஷால மண்ணை விலக்குது. உள்ள பார்த்தா பல லட்சம் வருஷம் பழமையான பாறைக்குள்ள ஒரு பளபளப்பான டைட்டானியம் வாட்ச் இருக்கு. இத பூமியில இருக்கிற கண்ட்ரோல் ரூம்ல பாக்குற நாசா விஞ்ஞானிகள் மொத்த பேரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் யாருமே இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு போகவே இல்லை. அடுத்த அதிர்ச்சி, அந்த வாட்சுக்கு பக்கத்திலேயே செவ்வாய் கிரகத்து மண்ணோடு மண்ணா புதைஞ்சிருக்க ஒரு மனிதனோட மண்டையோட்ட ரோவர் கேமரா காட்டுது. அப்போ மனிதர்கள் பூமியில உருவாகலையா? பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் தான் நம்ம பூமி மாதிரி கடல், காடுகள், மாபெரும் நகரங்களோட இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய விண்கல் செவ்வாய் கிரகத்தை அழிச்சப்போ அங்க வாழ்ந்த மனிதர்கள் விண்கலங்கள் மூலமா தப்பித்து பூமிக்கு வந்திருக்கலாம். நாம எல்லாரும் செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தவங்க தான். செவ்வாய் கிரகம் தான் மனிதர்களோட முதல் வீடா இருந்திருந்தா எப்படி இருக்கும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம வெட்டி ஆபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.